எல்லாருமே என்ன நம்ப விரும்புகிறோன்னா, நான் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையிலயாகட்டும், இல்ல மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணும்போதா இருக்கட்டும், அல்லது ஒரு சமூக பிரச்சனையிலயா இருக்கட்டும், ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, நான் எல்லா காரணிகளையும் அலசி ஆராய்ஞ்சு, நாலா பக்கமும் பார்த்து, 4 விதமான கருத்துக்களையும் எடுத்து, சீர்தூக்கி பார்த்து, ஒரு நடுநிலையான, ரீசனபிளான, சரியான முடிவை தான் எடுப்பேன் அப்படின்னு நம்ப விரும்புகிறோம். ஆனால் உண்மையில் என்னென்னா, எந்த மனிதருமே இன்ஃபாலிபிள் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தவறுகள் நடக்கும், தோல்விகள் வரும். நம்மளோட டெசிஷன்ஸும் தப்பாக போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இது தெரிஞ்சாலுமே கூட நம்ம பெரும்பாலும் நான் சரியாக தான் முடிவு எடுப்பேன், நான் நடுநிலையான முடிவு தான் எடுப்பேன், நான் எந்த பயசீஸ்க்கும் ஆளாக மாட்டேன், சார்பு நிலை எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் நம்ப விரும்புகிறோம். ஆனால் என்னென்ன மாதிரியான பயசீஸ்லாம் நம்மளை அறியாமலே நமக்குள்ளே இருக்குது, மனிதர்களாகிய நம்முடைய மூளைக்குள்ளே என்னென்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் பயசீஸ்லாம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்ட ஒரு புக் தான் த ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம புக்ஸ் இன் தமிழில் பார்க்க போகிற புக் த ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி. இந்த புக்கை எழுதினவர் ஒரு ஸ்விஸ் ஆத்தர். இவரோட பேர் ரால்ஃப் டாபெலி. ஸோ இந்த புக்கில் இவர் 91 வகையான பயசீஸ் பற்றி விரிவாக எக்ஸாம்பிளோட அது நம்மளை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது, அதுலேருந்து நம்மளை எப்படிலாம் தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கார். ஸோ அவர் பேசியிருக்கிற முதல் பயஸ்க்கு பேர் சர்வைவர்ஷிப் பயஸ். அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி கல்லறைகளை விசிட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களால் அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்றார். என்னங்க இது கல்லறைக்கும் நான் தொடங்க போட விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாது ஒரு அனாலஜி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்து மேலே ஆசை கொண்டு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் வெளிநாடுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ், மீடியா, பாலிடிக்ஸ், எதுக்குள்ளே நீங்கள் எந்த துறையில் நீங்கள் போய் ஷைன் ஆகணும்னு நினச்சாலும் சரி, அந்த துறையில் சக்ஸஸ் ஆனவங்களை பார்த்து அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்றாரு. ஏன் அப்படி? சக்ஸஸ்ஃபுல்லானவங்களுடைய ஸ்டோரிஸ் மட்டும்தான் மீடியா ஹைலைட் பண்ணி அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஸோ எந்த துறையிலையுமே சக்ஸஸ் ஆனவங்க தான் வந்து புக்கில் எழுதுகிறாங்க, மேகசின்ஸில் எழுதுகிறாங்க, அவங்க தான் ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரிஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த துறையில் போகும் பொழுது அது ஒரு பயஸ். ஏன்னா அந்த துறையில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க, 10 பேர் தோற்றுருப்பாங்க. ஸோ நாம் அந்த 10 பேர் தோற்றவங்களை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்காமல் இந்த ஜெயிச்சவங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் 2 பக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சீர்தூக்கி பார்த்து நடுநிலையான முடிவை எடுக்கலை. ஒரு பயஸ்ட், ஒன் சைடட் விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவை எடுக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு எந்த துறைக்குமே போகாமல் இருந்துடலாமா? ஒரு துறையில் ஒருத்தர் ஜெயிச்சா 10 பேர் தோத்துடுறாங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் வெற்றி பெற்றவர்களுடைய கதைகளையும் படித்து தெரிஞ்சுக்கோங்க, தோல்வி அடைஞ்சவர்களையும் தேடி போய் பார்த்து அவங்க எதனால் தோல்வி அடைஞ்சாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த சர்வைவர்ஷிப் பயஸுக்கு நீங்கள் ஆளாகாமல் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ ஆத்தர் பேசுகிற 2வது பயஸ்க்கு பேர் ஸ்விம்மர்ஸ் பாடி இல்யூஷன். அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறோம், பியூட்டிஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறோம், இன்டெலிஜென்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறோம், நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே அந்த விஷயங்களை அச்சீவ் பண்ண யாரோ ஒருத்தரை பார்த்து அவங்க யூஸ் பண்ண அதே பாத்தில் நம்ம போயிடலாம், அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு ஸ்விம்மிங் டீம் போய் பார்த்தா அந்த ஸ்விம்மிங் டீமில் எல்லாருமே ஃபிட்டாக இருக்காங்க, ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்காங்க, ஒரு சர்டன் டைப் ஆஃப் பாடி டைப்பில் தான் எல்லாருமே இருக்காங்க. அப்போ நமக்கு இன்வேரியபிளி என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஸ்விம்மர் ஆகிட்டா இந்த பாடி டைப் அச்சீவ் பண்ணிடலாம் போல இருக்கு, பிகாஸ் ஸ்விம்மர்ஸாக இருக்கிற எல்லாருமே அதே பாடி டைப்போடு இருக்காங்க, அல்லது இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை யூஸ் பண்ணாக்க நம்ம அழகாயிடலாம் போல இருக்கு, ஏன்னா அந்த டிவியில் வர எல்லா மாடல்ஸுமே நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன், அல்லது இந்த கிளென்சர் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, எல்லா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸும் சொல்கிறாங்க, அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாங்க, அதனால் நம்ம அதை எடுத்துக்கலாம். அல்லது இந்த பர்டிகுலர் ஸ்கூல்லேருந்து போனவங்கெல்லாம் பயங்கர அறிவாளிங்க போல இருக்குது, அதனால தான் அவங்க வெளில வரும்போது நல்ல பொசிஷனுக்கு போகிறாங்க, ஸோ எப்படியாவது நம்ம இந்த ஸ்கூலுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஏற்கனவே அவங்க சக்ஸஸ் ஆகிருக்கிறவங்கள ஒரு
ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போனதுனால தான் சக்ஸஸ் ஆனாங்க, அவங்க அதை யூஸ் பண்ணதுனால தான் சக்ஸஸ் ஆனாங்கன்னு நினச்சிக்கிட்டு எப்படியாவது அந்த ப்ராடக்டை நாம் வாங்கி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றார். வேறஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஏன் ஸ்விம்மர்ஸ் பாடி இல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது எப்படி ஸ்விம்மிங் டீமில் இருக்கிற எல்லாரும் ஒரு சர்டன் பாடி டைப்போடு இருக்காங்க? ஏன்னா அந்த மாதிரியான பாடி டைப் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாவுக்குள்ளே வராங்க, அவங்கள தான் அந்த கமிட்டி வந்து செலக்ட் பண்ணுது. ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்விம்மிங் இஸ் அ வெரி ஆக்டிவ் ஆக்டிவிட்டி, இட் இஸ் அ குட் எக்ஸசைஸ், இட் ஹெல்ப்ஸ் ஃபார் யுவர் பாடி ஃபிட்னஸ். ஆனால் ஸ்விம் பண்ணுற எல்லாருக்குமே அதே பாடி டைப் கிடச்சிருமான்னா கிடைக்காது. பிகாஸ் தெர் இஸ் சம் ஜெனட்டிக்ஸ் அட் பிளே. அவங்க அந்த பாடி டைப்லேயே பிறந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் மாடல்ஸும் அவங்க யூஸ் பண்ணுற அதே க்ரீமை நாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டா நம்ம அதே மாதிரி ஆகிடுவோமா, அதே ஸ்கின்னு நமக்கு வந்துடுமா, அதே முடி வந்துடுமான்னா வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் குட் பி அ ஃபேக் முடி. ரெண்டாவது அவங்க எவ்ரிபடி இந்த மாடல் தே ஆர் பார்ன் வித் சம் பியூட்டிஃபுல் ஃபேஸ், அவங்களுக்கு நேச்சுரலாகவே கொஞ்சம் இருக்குது. அப்புறம் அவங்க இந்த துறையில் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்கூல் பிஸ்னஸ் ஸ்கூல்லாம் போகிறவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்க, பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளெல்லாம் எழுதி தான் அதுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூல் தான் அவங்கள வந்து அப்படி அவங்களோட இன்டெலிஜென்ஸை அப்படியே அப்சைட் டவுன் மாற்றிடுச்சா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை, இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஏற்கனவே அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படி இருக்கிறதுனால நம்ம அந்த இல்யூஷனுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணோன்னு நினச்சா, நான் அந்த பாடி டைப்போடு இருக்கேனா, do I really need it, do I really want it, do I have the baseline body type அப்படின்னு ஆனஸ்டான கேள்விகளை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க, இன்னொருத்தரை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிறார். மூணாவது இல்யூஷனுக்கு பேர் கிளஸ்டரிங் இல்யூஷன். இதுக்கு இவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காருன்னா, 1994 டயான் டைசர் அப்படின்னு ஒரு லேடி ஃப்ளாரிடாவில் அந்த அம்மா வந்து டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பைட்டை சாப்பிட்டுட்டு அந்த ப்ரெட்டை இப்படி திருப்பி பார்த்தோன்னே அந்த ப்ரெட்டோட ஷேப் அது கருகி போயிருக்கும் இல்லையா அந்த டோஸ்ட் பண்ணும்போது. ஸோ அந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டில் விர்ஜின் மேரியோடைய உருவம் தெரிகிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ அவங்க உடனே அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு பக்கத்தில் இருக்கிற, அப்போல்லாம் சோஷியல் மீடியாலாம் கிடையாது இல்லையா, ஸோ ஆக்சுவல் மீடியாவுக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள் விர்ஜின் மேரி என்னோடய ப்ரெட்டில் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க அதை வந்து ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், கடவுள் வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அந்த ப்ரெட்டை அதுக்கு மேலே சாப்பிடாமல் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த நியூஸ் வந்து பரவுது. எல்லா கடவுள் நம்பிக்கையாளர்களும் ஆமாம்மா விர்ஜின் மேரி தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்புகிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்குது அண்ட் அவங்க வந்து அந்த நம்பிக்கைக்கான ஆதாரங்களை தேடிட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த காக்னேட்டிவ் பயஸ் வந்து இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பும் பொழுது அதுக்கான ஆதாரங்களையும் நம்ம ரொம்ப ஒரு வேகத்தோடு தேடுவோம். ஸோ அந்த விர்ஜின் மேரியோடைய அந்த ப்ரெட்டை வந்து அவங்க அப்படியே ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லா ப்ரெட்டும் கெட்டு தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2004 வருஷம் அந்த ப்ரெட்டை வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இவங்க கொஞ்சம் சாப்பிட்டு அந்த மீதி ப்ரெட்டை ஆக்ஷனில் கொண்டு போய் விடும்போது அந்த ப்ரெட்டை $28,000 ஒருத்தர் வாங்குறார். ஸோ இது எப்படி அந்த பெண்மணிக்கு மட்டும்தான் விர்ஜின் மேரி காட்சி கொடுத்தாங்களா, நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு பிக்சரை போட்டு ஒரு யாகம் வளர்க்குறாங்க, அந்த நெருப்பில் பாருங்கள் கடவுள் தெரிகிறார், நடராஜர் தெரிகிறாரு, ஜீசஸ் தெரிகிறாரு, அல்லது இந்த சாமியார் தெரிகிறாரு, இவர் காட்சி கொடுத்துட்டாரு, அவர் வந்துட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒரு பிக்சர் புகைப்படங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ எதனால் அவங்களால அந்த மாதிரி பார்க்க முடியுது, ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே கூட கடவுள் தெரியலனா கூட மேகத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அனிமலோடைய உருவம் தெரியறதை நம்ம பார்த்துருப்போம். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாரு அந்த க்ளவுட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மீன் ஷேப்பில் இருக்குது, மான் ஷேப்பில் இருக்குது, புலி ஷேப்பில் இருக்குன்னெலாம் பேசியிருப்போம். ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித மூளைக்கு வந்து இயல்பாகவே பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கேட்டகரிக்கலாக விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணி அப்படி தான் அது விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஏன்னா மில்லியன் கணக்கான விஷயங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கும்போது அத்தனையும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸாக ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். ஸோ அதனால் அதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது நம்ம மூளையினுடைய ஒரு இயல்பான தன்மை. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு எமர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன நம்ப விரும்புகிறோம் அப்படின்னா, இந்த பேட்டர்னை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது, நான் ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டேன்
அப்படின்னு இதர் நம்ப விரும்புகிறோம், அல்லது நம்மளுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்பிக்கைக்கு அலைன் ஆகிற மாதிரி அந்த பேட்டர்னை கொண்டு போய் பொருத்திக்க விரும்புகிறோம். இது இந்த கடவுள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டில், பிஸ்னஸில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது நான் பார்த்தேன் 4 நாளில் ஒரு க்ரோத் இருந்தது. ஸோ 5வது நாள் ஒரு ஃபால் இருந்தது. அப்போ அடுத்த 4 நாள் ஒரு க்ரோத் இருந்தது அப்படின்னா அடுத்த 5வது நாள் கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் 4வது ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு ஒரு பேட்டர்னை பில்டு பண்ணிக்க நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் we want to identify a pattern. ஸோ ஒரு வேர்ல்டு வார் 2 நடந்தப்போ ஜெர்மானியர்கள் லண்டன் மேலே குண்டு போட்டாங்க. ஸோ லண்டனுடைய பல பகுதிகள்லையும் அந்த குண்டுகள் விழுந்து வெடிச்சுது. ஆனால் உடனே லண்டன் வாழ் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் குண்டு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்து அது ஒரு பேட்டர்னாக ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தந்த இடத்துலலாம் குண்டு விழுந்திருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த தான் எய்ம் பண்ணி அந்த ஜெர்மன்காரன் குண்டு போட்டிருப்பான், அவனோட நெக்ஸ்ட் மூவ் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்பி அங்கங்கே மக்கள் போட்டி படுக்கையை கட்டிட்டு ஓட ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மானியர்கள் பேட்டி கொடுத்தப்போ தான் தெரிஞ்சுது, அவங்கக்கிட்ட இருந்த V1 ராக்கெட்டுடைய நேவிகேஷன் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அதனால் அவங்க எங்கேயோ எய்ம் பண்ணி குண்டு போட்டால் அது எங்கேயோ போய் விழுந்து வெடிக்குது. ஸோ ரேண்டமாக அவங்க குண்டு போட்டிருக்காங்க, ஆனாலும் கூட இவங்க அதில் ஒரு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு பயஸ். we are over sensitive to patterns அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா, நான் நினச்சிட்டு இருந்தோடனே அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எனக்கு ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்காம இது ரேண்டம் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறார். 4வது இல்யூஷனுக்கு பேர் சோஷியல் ப்ரூஃப். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு ரோட்டில், அந்த ரோட்டில் திடீர்னு எல்லாரும் நின்றுட்டு மேலே நிமிந்து பார்க்குறாங்க, நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக மேலே நிமிந்து பார்ப்போம். ஸோ ஒரு கான்சர்ட்டில் உட்காந்து ஒரு மியூசிக் கேட்டுட்ருக்கோம், திடீர்னு ஒருத்தர் கை தட்ட ஆரம்பித்த உடனே எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிப்போம். ஸோ ஒரு இடத்துலேருந்து கைத்தட்டி எல்லாருக்கும் பரவும். இதை தெரிஞ்சு தான் பாலிட்டிஷியன்ஸ் இல்லை மியூசிஷியன்ஸ் எல்லாருமே அவங்களுக்குன்னு கைத்தட்டுறதுக்கு ஒரு 10 பேர் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கைத்தட்ட உடனே மற்றவங்க எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்த உடனே எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தா நிறைய பேர் அவங்களோடைய சேர்ந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற ஒரு பயஸ், அண்ட் தட் இஸ் கால் சோஷியல் ப்ரூஃப். இத்தனை பேரும் சொல்கிறாங்களே அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும், இத்தனை பேர் சொல்கிறாங்களே அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய மூளை ஆட்டோமேட்டிக்காகவே நம்புது. சரி, நம்பிட்டு போகுது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்பிட்டு போகுது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹர்ட் மென்டாலிட்டியை வச்சு தான் உலகத்துடைய எல்லா விதமான நன்மை தீமைகளையும் மேனிப்புலேட் பண்ண முடியுது. ஸோ இந்த ஹர்ட் மென்டாலிட்டி தான் ஸ்டாக் மார்க்கெட் திடீர்னு பூம் ஆகிறதுக்கும் திடீர்னு விழறதுக்கும் காரணம். திடீர்னு ஒரு கலரை உலகத்தில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுறது, ஒருத்தர் ஃபாலோ பண்ணுற ரிலீஜனை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இப்போ புதுசாக எத்தனையோ கடவுளர்களை கண்டுபிடிச்சி புது வகையான பூஜைகள், புது வகையான சடங்குகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறத நாமளே பார்க்குறோம். நம்ம சின்ன வயசாக இருந்திருக்கும் போது அது இருந்திருக்காது. யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு ஆர்டிக்கல் அதை பற்றி எழுதினோடனே எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் தட். இதோட அடுத்த எக்ஸ்டெண்ட் என்னன்னா, அப்படியே அந்த ஹர்ட் மென்டாலிட்டியை ஃபாலோ பண்ணி தான் மக்கள் பெரிய அளவில் இன அழிப்பில் ஈடுபடுறாங்க, பெரிய குரூப்பாக சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு குரூப் சூசைட், கலெக்டிவ் சூசைட், இதெல்லாமும் நடக்கிறதுக்கும் இதே ஹர்ட் மென்டாலிட்டி தான் காரணம். ஸோ இந்த ஹர்ட் மைண்ட் செட், இந்த ஹர்ட் மென்டாலிட்டி, இந்த சோஷியல் ப்ரூஃப்க்கு ஆளாகிறது, அடிமையாகிறது, அடிக்ட் ஆகிறது, இது ஏன் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஒரு காலத்தில் நம்மளுடைய சர்வைவல்ஷிப்புக்கு, நம்ம உயிர் பிழைத்தலுக்கு உதவிய ஒரு மைண்ட் செட். ஸோ ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு ஹண்டர் கேதரராக நம்ம வேட்டை சமூகமாக இருந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம எல்லாரும் ஒரு 50 பேர் 60 பேர் ஒரு குழுவாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் நின்றுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட ஆரம்பித்தான் அப்படின்னு வைங்களேன், இட் இஸ் வைஸ் அந்த ஆளை ஃபாலோ பண்ணி ஓடுறவங்க தப்பிப்பாங்க. ஏன்னா அந்த ஆள் அங்கே ஏதோ ஒரு ஆபத்தை பார்த்துருப்பான், ஒரு கொடிய மிருகத்தை பார்த்துருப்பான். ஸோ அவன் தப்பிச்சு ஓடுறான். அவனுக்கு நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அதுக்குள்ளே ஆபத்து சூழ்ந்துருங்கிறதுனால அவன் திரும்பி ஓடுறான். அவன் திரும்பி ஓடின உடனே என்ன ஏதுன்னு கேட்காம அவன் பின்னாடி ஓடினான் பார்த்தீங்களா, அவன்லாம் உயிர் பழைச்சிருப்பான். என்ன ஏது எதுக்காக ஓடுற அப்படின்னு நின்று நிதானமாக கேட்டுட்டு இருந்தவங்க
ப்ராபப்ளி அந்த அனிமலுக்கு இரையாயிருப்பாங்க. ஸோ அந்த திரும்பி ஓடினோடனே கேள்வி கேட்காம ஓடினவங்க தான் உயிர் பிழைச்சி அடுத்த சந்ததிகளை உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட வாரிசுகள் தான் நாம் எல்லாம். அதனால் நம்மளுக்கு இயல்பாகவே அந்த ஹேர்ட் மைண்ட் செட், ஹேர்ட் மென்டாலிட்டி இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கி நாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழலை, உயிராபத்துள்ள சூழ்நிலையில் வசிக்கலை. ஸோ இன்றைக்கும் நம்ம அந்த ஹேர்ட் மைண்ட் செட் நம்மளை எப்பொழுதுமே ஆட்கொள்கிறத நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ நமக்கு ஏதோ ஒரு கருத்து நமக்கு முன்னாடி வருது, ஒரு ஃபேஷன் வருது, ஒரு ரிலீஜியஸ் ஃபேக்ட் வருது, அல்லது எது வந்தாலும் சரி, யார் என்ன சொன்ன போதும் எதிர்கேள்வி ஒன்று கேளு, ஒரு கேள்வியும் கேட்காம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம அந்த சோஷியல் ப்ரூஃப்னு சொல்லக்கூடிய ஹேர்ட் மென்டாலிட்டிக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கான முதல் படி. ஸோ 5வது ஃபேலசிக்கு பேர் சங்க் காஸ்ட் ஃபேலசி. பெரும்பாலான நேரங்களில் ஒரு சின்ன பிரச்சனையாக ஒரு விஷயம் இருக்கும்போதே அதிலிருந்து நம்ம வெளியில் வந்துடாமல் அந்த பிரச்சனை பெருசாகி அது நம்மளை ஒரு வலை மாதிரி சூழ்ந்துக்கிற வரைக்கும், நம்மளுக்கு தப்பிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுற வரைக்கும் அதுக்குள்ளேயே நம்ம உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த சங்க் காஸ்ட் ஃபேலசி தான். இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் 2 கேன்சல் பண்ண முடியாத ட்ரெயின் டிக்கெட் இருந்தது. ஸோ அதை கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவே ட்ரெயின் ஏறி அந்த ஊருக்கு போய் அங்கே வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வரலாம், அப்போ தான் அந்த காசு வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆஹா, இது ஒரு அருமையான முடிவு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு நீங்கள் கொடுத்த காசுங்கிறது ஆல்ரெடி வேஸ்ட் ஆகி போச்சு, ஆனால் இப்போ அந்த ஊரில் எந்த வேலையும் இல்லாமல் நீங்கள் சும்மா நச்சுக்கும் கிளம்பி போயிட்டு திரும்பி வர்றதுங்கிற பொழுது உங்களுடைய டைமு, உங்களோட எனர்ஜி எல்லாமே அது கூட சேர்ந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறீங்க, அந்த இடத்துல படம் நல்லாவே இல்லை, ஒரு 120 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க, அந்த படம் தலைவேதனையாக இருக்குது, சரி கிளம்பி போகலாம் அப்படின்னா, 120 ரூபா கொடுத்து நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், இந்த முழு படத்தையும் நான் உட்காந்து பார்த்துட்டு தான் வருவேன், அப்போ தான் என்னுடைய பணத்துக்கு அது ஒரு பயனாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அதுதான் சங்க் காஸ்ட் ஃபேலசி. ஸோ ஏற்கனவே அந்த படம் போனது தான், அது திரும்பி வரப்போகிறதில்ல. ஆனால் அதுக்காக ஒரு நல்லா இல்லாத படத்தை, ஒரு தரமற்ற படத்தை நம்ம உட்காந்து பார்க்கும்பொழுது நம்மளோட நேரமும் சேர்ந்து அங்கே வீணாகுது, நமக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு தலைவலியும் வருது. ஸோ இதெல்லாம் அடுத்த அடிஷ்னல், ஏற்கனவே கொடுத்த அந்த போன பணத்துக்கு அதுக்கு ஏதோ ஒரு மதிப்பு தேடுறதா நினச்சிக்கிட்டு இன்னும் நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஒரு நாள் ட்ரெயின் ஏறி ஒரு ஊருக்கு போயிட்டு வரதுனால பெரிய இழப்பு ஒன்றும் ஏற்பட போகிறதில்ல. ஆனால் இந்த சங்க் காஸ்ட் ஃபேலசியில் மக்கள் எங்கெல்லாம் மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு வந்து உரைக்குது, ஐயோ இந்த மாதிரி ஒரு மோசமான ஆள்கிட்ட நம்ம வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா, உடனே அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அவங்கள தடுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே என் லைஃப்பில் 5-6 வருஷத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்தால் அந்த 5-6 வருஷம் வீணாக போயிடுமே அப்படின்னு நினைக்கிறது. ஸோ என்னை ஊர் கேள்வி கேட்குமே அப்படின்னு நினைக்கிறது. இப்போ இந்த ஊருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் எடுத்துக்க வேண்டி இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது. அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிஸ்னஸில் ஏதோ ஒன்று தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட இன்னும் பணத்தை போட்டு அதில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி, கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்குள்ளே திருப்பி அதை அப்படியே ஒரு சங்க் ஹோல் மாதிரி பணத்தை இழுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புதமொழி மாதிரி நம்மளும் அதில் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறது தெரிஞ்சும் கூட. ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டேன், இதில் ஏற்கனவே நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் இப்போ திரும்பி வந்தேன்னா நான் ஏற்கனவே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நஷ்டங்கிறதுனாலையே அந்த பிஸ்னஸில் நான் தொடர்ந்து இருந்தேன்னா நான் திருப்பியும் இழப்புகளை தான் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஏற்கனவே 10 வருஷம் 5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேங்கிறதுனாலேயே நான் அதில் தொடர்ந்து இருந்தேன்னா என் வாழ்க்கையில் மீதி இருக்க போகிற 40 வருஷத்தையும் நான் வந்து அதே மாதிரி ஸோ இந்த இர்ரேஷனல் பிஹேவியர் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கலாம், நம்மளுடைய பிஸ்னஸை பாதிக்கலாம், நம்மளோட கரியரை பாதிக்கலாம், நம்மளுடைய சமூகமாகவே நம்ம சில சமயம் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறோம் அப்படிங்கிறார் ஆத்தர். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா வந்து வியட்நாம் அமெரிக்கா வார் நடந்த பொழுது அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அந்த வார் தேவையற்ற வார் அப்படின்னு தெரிஞ்ச பொழுதும் கூட அவங்களால பாதியில் நிறுத்திட்டு வெளியில் வர முடியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். திடீர்னு இந்த போரை வந்து இதுக்கு மேலே வெற்றி கிடைக்காது அப்படின்னு உறுதிப்பட தெரிஞ்ச பொழுதும் கூட வாரை நிறுத்தாமல் பல பேர் பல சந்தர்ப்பங்களில் பல தலைவர்கள் பெரிய இழப்புகளை தன்னுடைய மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த சங்க் காஸ்ட் ஃபேலசி தான். ஏற்கனவே 10,000 பேர் உயிரை தியாகம் பண்ணிட்டான், இப்போ போய் எப்படி ஆற நிறுத்துறது, பேசாமல் நடத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட்டை அவங்களால ஸ்திரப்படுத்திக்க முடியல. அதனால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்தது தான் அமெரிக்கா வியட்நாம்
வார் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தருணத்தை நாம் சந்திக்கும் பொழுது நம்ம இந்த சங்க் காஸ்ட் ஃபெலசி பற்றி நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ இந்த தருணத்தில் ஒரு ரேஷ்னலான டெசிஷன் என்னென்னா, நான் எவ்வளவு ஏற்கனவே இழந்திருக்கேங்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. இதை நான் கண்டினியூ பண்ணால் ஃப்யூச்சரில் எவ்வளவு இழக்க போகிறேன் அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்க்குறது தான் இந்த சங்க் காஸ்ட் ஃபெலசிலேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. ஸோ 6வது ஃபெலசிக்கு பேர் ரெசிப்ரோசிட்டி. நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து ஏதாவது ஒன்று வாங்கினா நம்ம அவங்களுக்கு திருப்பி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது இல்லையா? அந்த உள்ளுணர்வை வச்சு தான் பெரும்பாலான சமயங்களில் நம்மளை ஏமாத்துறாங்க, குறிப்பாக கல்ட் குரூப்ஸ். ஸோ இந்த போலி சாமியாருங்க, போலி கல்ட் குரூப்ஸ் நம்மளை ஏமாற்றணுன்னா அவங்க கையில் எடுக்கிறது முதல் ஸ்ட்ராட்டஜி இந்த ரெசிப்ரோசிட்டி தான். அவங்க நம்மளுக்கு முதல்ல ஃப்ரீயாக எதையாவது ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுடைய இயக்கம் சார்பான ஒரு விஷயத்தை கொடுத்துருவாங்க. ஸோ ஆத்தர் இதில் என்ன எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறாருன்னா, அந்த காலத்தில் இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஏர்போர்ட்ஸில் யாராவது போயிட்டு இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பூவை கொடுப்பாங்க. ஸோ அந்த பூவை இவங்க கொடுத்து சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்கிடுவாங்க டக்குன்னு. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இப்போ எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஐயோ நம்ம ஏற்கனவே ஒரு பூவை வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்க வேறு வழி இல்லாமல் டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பூவை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த பூவை இவங்க திருப்பியும் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு திருப்பியும் இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. ஸோ திஸ் அப்பீல்ஸ் டு த ரெசிப்ராசிட்டி. ஸோ அந்த எல்லாருக்குமே அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளை ஏமாத்துறது. ஸோ ஃப்ரீயாக நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று கொடுத்தா உடனே நம்ம அதை வாங்கிக்காமல், இவங்க ஏன் இதை நமக்கு கொடுக்குறாங்க, நோ லஞ்ச் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்க ஏன் எனக்கு இதை கொடுக்குறாங்க, இதுக்கு பதிலுக்கு இவங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க. ஸோ பதிலுக்கு நீங்கள் என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்காமல் யார் கொடுக்குற எந்த ஃப்ரீயான விஷயத்தையும் நாம் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. நம்பர் 7 இஸ் கான்ஃபர்மேஷன் பயஸ். இந்த கான்ஃபர்மேஷன் பயஸ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் மிஸ்கன்செப்ஷன்ஸ். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான தவறான நம்பிக்கைகள், தவறான புரிதல்களுக்கும் தாய் யாருன்னா இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ் தான். அதாவது நம்ம எந்த விஷயத்தை ஒரு ஆழமாக நம்புகிறோமோ அந்த விஷயத்துக்கு தோதான எவிடன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வரும்பொழுது அதை நம்ம வந்து இறுக்கமாக பிடிச்சிக்குவோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான எவிடன்ஸ் ஏதாவது நம்ம கண்ணு முன்னாடி வந்ததுன்னா அதை நம்மளோட மூளை தானாகவே ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ நம்ம ஒரு மணி நேரம் பேசுகிறோன்னு வைங்களேன், ஒரு வீடியோ போட்டால் கூட அந்த இப்போ ஒரு கேஸ்ட் பற்றி வீடியோ போடுறோம், ஒரு சோஷியல் ப்ராப்ளம் பற்றி வீடியோ போடுறோம், அதெல்லாம் பேசினா கூட 1 மணி நேரம் கேட்டு முடித்ததுக்கு அப்புறமும் அந்த வீடியோவில் எந்தெந்த பகுதியெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக, அவங்களுடைய நம்பிக்கைக்கு சாதகமாக, அவங்களுடைய நம்பிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் இருந்ததோ அது மட்டும்தான் மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஆப்போசிட்டான நம்பிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம மூளை தானாகவே ரிஜெக்ட் பண்ணிடுது. இது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயஸ் தான். இது வந்து இன்னொருத்தருக்கு தான் எப்போவுமே மூட நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நம்ம மூட நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நமக்கு என்ன மூட நம்பிக்கை இருக்குது, நமக்கு என்ன பயஸ் இருக்குதுன்னு நாம் பார்த்து நம்மளை கவனிச்சுக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும். அப்புறம் நம்ம போய் மற்றவர்களுடைய மூட நம்பிக்கைகளை பற்றி யோசிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பிரெட்ல இருந்து ஒரு விர்ஜின் மேரியோடைய உருவம் வந்த உடனே அந்த அம்மா வந்து கடவுள் இருக்காரு, கடவுள் தன்னை வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கைக்கான ஆதாரங்களை அவங்களுடைய ஆழ்மனம் வந்து தேடிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், விர்ஜின் மேரினா யாருன்னே தெரியாத ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி பிள்ளைகளுக்கு அந்த உருவம் தோன்றியிருந்தால், அவங்களோட உணவில் தோன்றியிருந்தால் அவங்க அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அல்லது இந்த அம்மாவோட பிரெட்லேயே அந்த விர்ஜின் மேரிக்கு பதிலாக ஒரு காளியம்மாவோட மாரியம்மாவோட உருவமெல்லாம் தோன்றியிருந்தால் அதை பற்றி இந்த அம்மாவுக்கு கடவுள் வெளிப்படுத்திட்டாரு, தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாருங்கிற புரிதல் ஏற்பட்டிருக்காது. ஸோ இவங்க எந்த விஷயத்தை நம்புகிறாங்களோ, இவங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் தெரியுமோ அதுக்கான ஆதாரங்களை தேடி அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிறது தான் கான்ஃபர்மேஷன் பயஸ். ஸோ இந்த கான்ஃபர்மேஷன் பயஸ் வந்து ஒரு பெரிய க்ரைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி நாம் ஆழமாக நேர்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு பெரிய தடையாக இருக்கிறது இந்த கான்ஃபர்மேஷன் பயஸ் தான். இது வந்து நாட் ஒன்லி இன் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளோட எக்கனாமிக் டெசிஷனில், நம்மளோட கரியர் டெசிஷனில், ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில் நம்ம ஈடுபடும் பொழுது, அதாவது அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் பொழுது அங்கே கூட அந்த என்னதான் அவங்க ஹைப்போதசிஸ் செட் பண்ணியிருந்தாலும் கூட ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு இன்க்ளினேஷன் இருந்ததுன்னா அது சம்பந்தமான எவிடன்ஸை மட்டுமே
கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாமளே இந்த சேனலில் நிறைய வாட்டி பேசியிருக்கோம், மெடிடேஷன் பண்ணுறதுனால மனிதனுடைய பேஸ்லைன் ஹாப்பினஸ் அதிகரிக்குது அப்படிங்கிறத நிறைய ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு கான்ஃபர்மேஷன் பயஸ் இருந்திருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இருந்திருக்கும். எப்படி சொல்கிறீங்க? ஸோ அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுதே அவங்க இதை இந்த விஷயத்து மேலே ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த ஆராய்ச்சியவே ஆரம்பிக்கிறாங்க. மெடிடேஷனை அதனாலலாம் எந்த ஒரு யூஸும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆராய்ச்சிக்கே போகிறதில்ல. ஸோ இவங்க மெடிடேஷன்னாலே ஏதோ ஒரு பயன் இருக்குது, அந்த பயன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே மெடிடேஷன் பண்ண ஒரு சிலரை கூட்டிகிட்டு வராங்க, மெடிடேஷன் பண்ணாத ஒரு சிலரையும் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இவங்களுடைய ஜெனட்டிக் பேஸ்லைன் ஹாப்பினஸ் என்ன, அவங்களுடைய ஜெனட்டிக் பேஸ்லைன் ஹாப்பினஸ் என்னன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம ஒரு அளவுக்கு தான் அந்த டேட்டா நம்மளுக்கு உதவுமே ஒழிய அதில் கான்ஃபர்மேஷன் பயஸ் எப்பொழுதும் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸோடு நம்ம அந்த ஆராய்ச்சிகளை அணுகும் பொழுது மட்டும்தான் அந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் கூட இட் கெட் எம்பெலிஷ்ட். ஸோ 9வது பயஸ்க்கு பேர் அத்தாரிட்டி பயஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்திய சமூகத்தில் பெரும்பாலும் நம்ம பார்க்குற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையோ அல்லது பெரிய போராட்ட குழுவை சேர்ந்தவங்களையோ யார்கிட்ட போய் என்னங்க அப்படி என்ன உங்கள் கொள்கை, எதுக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபடுறீங்க, ஏன் உயிரை பணயம் வைக்கிற அளவுக்காக இந்த போராட்டத்துக்கு நீங்கள் துணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பெரிய அளவிலான கொள்கை விளக்கங்களையெல்லாம் அவங்களால பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கொடுக்க முடியறதில்ல. எனக்கு இவரை பிடிக்கும், இவர் தான் என்னுடைய தலைவர், இவர் மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்தேன், இவர் மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த கட்சியில் சேர்ந்தேன், ஸோ இவருக்காக தான் நான் கட்சியில் இருக்கேங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு அத்தாரிட்டி பயஸ். ஸோ இந்த அத்தாரிட்டி பயஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, பெரிய ரோலை ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாகி போடுறது. அப்படி இல்லை, அத்தாரிட்டிக்கு அடிபணியக்கூடாது, அடங்க மறு அப்படின்னு சொல்கிற தலைவர்கள் கூட தன்னுடைய அவங்க கூட இருக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா அந்த தலைவர் சொல்கிறது கேட்டுக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் ஜால்ரா போடுறவங்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரியாக ஒரு தலைமை அந்த கூட்டம் சேர்ந்து போகும். ஒவ்வொரு இயக்கத்துக்கோ அல்லது ஒரு அரசியல் கட்சிக்கோ ஒரு தனிப்பட்ட நபரை அந்த இயக்கத்தினுடைய கட்சியினுடைய முகமாக நம்ம போர்ட்ரை பண்ணும் பொழுது அந்த கொள்கைங்கிறதே நீர்த்து போயிடும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு தனி மனிதர் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவில் நன்மை தீமைகளாக அப்படி ஒரு ரிப்பிள் எஃபெக்டில் எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்கும்படியாக ஆகி போயிடும். ஸோ நீங்கள் ஒரு குழுவாக இயங்கும் பொழுது இந்த அத்தாரிட்டி பயஸை நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த அத்தாரிட்டி பயஸ் நமக்குள்ளே இயல்பாகவே இருக்குது. அந்த அத்தாரிட்டி ஃபிகருக்கு அடிபணியக்கூடிய தன்மை நமக்குள்ளே இயல்பாகவே இருக்குது. இப்போது அந்த அத்தாரிட்டி சொன்னாருங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை பண்ணுறேன்னா, இந்த விஷயத்தை அட்வொகேட் பண்ணுறேன்னா, இதில் உண்மையிலேயே இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை நான் அலசி பார்த்து தான் பண்ணுறேனா அப்படிங்கிற விழிப்புணர்வோடு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கும் பொழுது மட்டும்தான் இந்த அத்தாரிட்டி பயஸ்லேருந்து நம்மளையும் நம்மளுடைய குழுவையும் நாம் பாதுகாத்துக்க முடியும். ஸோ டெமோக்ரஸி, இந்த அத்தாரிட்டி பயஸ்ங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், ஆனால் டெமோக்ரஸிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் எந்த குழுவில் இயங்கினாலும் சரி, அங்கே டெமோக்ரஸி அது செயல்படுறதுக்கான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் வலிந்து உருவாக்கணும். அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி. இல்லைன்னா ஒருத்தர் எடுக்கிற தவறான முடிவுக்கு எல்லாருமே பலியாக நேரிடும். ஸோ பெரும்பாலும் இதை எங்கே அப்படி விசிபிளாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டில். ஸோ ஒரு காலத்தில் அந்த தலைமை பைலட் யாரோ அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எல்லாருமே கேள்வி கேட்காம கட்டுப்படணும் அப்படிங்கிறது தான் ரூலாக இருந்தது. ஆனால் அதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பல சமயங்களில் அந்த தலைமை பைலட் கண்டுபிடிக்காத ஒரு பிரச்சனைகளை கூட கோ பைலட் கண்டுபிடிப்பார் அல்லது வேறு யாராவது கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அதை அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அத்தாரிட்டிக்கு நீ அடிபணியாதவன் அப்படின்னு உனக்கு ப்ரொஃபஷ்னலிசம் இல்லைன்று உனக்கு ஒரு பேர் வந்துருமேன்னு சொல்லி. ஸோ அதனாலேயே பலவிதமான விபத்துகள் ஏற்பட்டது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக எல்லா ஏர்லைன்ஸுமே அந்த இடத்துல வாலண்டியர்லி வலிந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கினாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் யாரெல்லாம் மற்றவர்களுடைய கருத்துக்களை எத்தனை முறை கேட்குறீங்க, எவ்ரிபடி ஹாவ் டு ஷேர் தேர் தாட்ஸ் அப்படின்னு அதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சரை வலிந்து உருவாக்கினாங்க. ஸோ அந்த மாதிரி வலிந்து எவ்வளோ நீங்கள் டெமோக்ரட்டைஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு
உங்கள் குழுவில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பயம் இல்லாமல் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த கண்டியூசிவ் என்வாயன்மெண்ட்டை நாம் ஏற்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குழு வந்து தோல்விகள்லேருந்து விலகி இருக்கும். ஸோ அடுத்த 10வது பயஸ்க்கு பேர் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட். இப்போ இந்த நோட்டு பெருசாக சின்னதான்னு கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ கம்பேர் திஸ் டு. இதை விட பெரிய உயரமான ஒரு நோட்டோட கம்பேர் பண்ணால் இது சின்னது. இதை விட ஒரு குட்டியான ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு நோட் புக்கோட கம்பேர் பண்ணால் இது பெருசு. ஸோ இதுதான் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட். ஸோ நாம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணும்பொழுது அதை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி தான் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஒரு விஷயம் அழகு, ஒரு விஷயம் பெருசு, ஒரு விஷயம் ப்ளசண்ட், ஒரு விஷயம் அக்லி, ஒரு விஷயம் ஸ்மால் அப்படின்லாம் எப்படி முடிவுக்கு வரோம்னா அதை வேற ஏதோ ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளோட மூளை அந்த முடிவை எடுக்குது. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் எங்கெல்லாம் நம்மளோட வாழ்க்கை முடிவுகளில் தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். இப்போ நீங்கள் 100 ரூபாய் காய்கறி வாங்கலான்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தெருவுலேயே வாங்கினா அந்த காய்கறியெல்லாம் வந்து விலை ஜாஸ்தி பண்ணி வச்சுருப்பாங்க, 110 ரூபா. பட் நீங்கள் நடந்து போய் 2 தெரு தள்ளி வாங்கினீங்கன்னா அதே காய்கறியை நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ உங்களுக்கு 10 ரூபா மிச்சம் ஆகும்னா பெரும்பாலானவர்கள் பேசாமல் நான் அங்கே நடந்து போயிட்டு வாங்கிடுறேன், வாக்கிங் போன மாதிரியும் ஆச்சு, 10 ரூபாயும் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஆனால் அதுவே அவங்க ஒரு பட்டு புடவை வாங்க போகிறாங்க, ஒரு 1000 ரூபாய் விஷயம் வாங்க போகிறாங்க, இல்லை ஒரு 10,000 ரூபாய் விஷயம் வாங்க போகிறாங்க அப்படின்னா 10 ரூபாய்க்காக எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும்? 10,000 ரூபாய்க்கு வாங்க போகிறோம், இன்னொரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. 10 ரூபாய் இஸ் 10 ரூபாய். நீங்கள் பட்டு புடவை வாங்க போய் 10 ரூபாய் சேவ் பண்ணாலும் அது 10 ரூபாய் தான். காய்கறி வாங்க போய் 10 ரூபாய் சேவ் பண்ணாலும் அது 10 ரூபாய் தான். ஆனால் நம்மளுடைய மனம் அப்படி யோசிக்கிறதில்ல. காய்கறி வாங்குறதுக்காக ஆட்டோ எடுத்துகிட்டு போகணுமான்னு யோசிக்கிற நாம் புடவை வாங்குறதுக்காக ஆட்டோ எடுத்துகிட்டு போகணுமான்னு யோசிக்கிறதில்ல. ஏற்கனவே 10,000 ரூபாய் செலவு பண்ணுறோம், இன்னும் ஒரு 10 ரூபாய் கூட சேர்த்து செலவு பண்ணாதான் என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ இது எங்கெல்லாம் கம்பெனிஸ் வந்து பிஸ்னஸஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் செல்ஃபோன் வாங்கினோடனே அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த கவர் வாங்கிக்கோங்க, இது 100 ரூபா இல்லை ஒரு 200 ரூபா அப்படின்னு சொன்னால் அந்த 100 200 உங்களுக்கு அந்த டைமில் வந்து பெருசாக தெரியாது. ஸோ அதையே நான் போய் அமேசானில் பார்த்து 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க கம்மியாக தான் இருக்காங்க. 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், 100 ரூபாயில் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செலவு பண்ணுறீங்க இல்லையா, அந்த இடம் தான் அந்த பிஸ்னஸஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணுற ஒரு முக்கியமான இடம். சொல்கிற 11வது பயஸ்க்கு பேர் அவைலபிலிட்டி பயஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், சிகரெட் குடித்தா கேன்சர் வருங்கிறதுலாம் உண்மையே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டெய்லி ஒரு 3 பேக்கெட் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார், ஆனால் அவர் 70 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைக்கு வேக்சின் போடவே இல்லை, ஆனால் அந்த குழந்தைக்கு போலியோ வரவே இல்லை, ஸ்மால் பாக்ஸ் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சிட்டியில் இருக்கார், ஆனால் அவர் வீட்டை பூட்டவே மாட்டார், அவர் வாக்கிங் போகும்போதெல்லாம் திறந்து போட்டே போவார். அந்த சிட்டி சேஃப் தாங்க, அதில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த போய் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச 1 or 2 இன்சிடென்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தினுடைய பெரிய சோஷியல் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த 1 or 2 இன்சிடென்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு பில்ட் பண்ண நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் அவைலபிலிட்டி பயஸ். சரி, இருந்துட்டு போதே, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்த அவைலபிலிட்டி பயஸை வச்சு தான் நம்மளை எளிதாக ஏமாத்துறாங்க. அதாவது இப்போ நாட்சி குரூப்பில் இருந்தவங்களாம் பார்த்தீங்களா, ஹிட்லருடைய படையில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்தே முதல்லே அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஜூயிஷ்னா மோசமானவங்க, ஜூயிஷ் இப்படிப்பட்டவங்க, அவங்க ஊரெல்லாம் ஏமாத்திடுவாங்க, அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, ஏன் தெரியுமா, அவங்க நம்ம காசெல்லாம் பிடுங்கி வச்சுருக்காங்க, அவங்க தான் நம்மளை படிக்க விடலை, அவங்க தான் நம்மளை வாழ விடலை, நமக்கு ஏற்பட்ட எல்லா மிஸ்ஃபார்ச்சூனுக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னு திரும்ப 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 சொல்லப்பட்டதுனால அதுக்கப்புறம் அதை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமே மக்களுக்கு எழாமல் போயிடுச்சு. ஸோ அது பெரிய அழிவு நடந்து அப்படி ஒரு ஸ்டார்ட்லிங்கான ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் அவங்களால அதை கேள்வி கேட்கவே முடியல, அப்படியே அதுக்குள்ளே மெர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ அதையே தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பலவிதமாக ஒரு பதிலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பதில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திரும்ப 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 நீங்கள் வந்து யூஎஃப்ஓ இருக்குது, கர்மா இருக்குது, லைஃப் எனர்ஜி இருக்குது, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இருக்குது, இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, அப்படியெல்லாம் திரும்ப 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 நமக்கு வந்து விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது அது அப்படியே நமக்குள்ளே அந்த அவைலபிலிட்டி பயஸ்னால நமக்குள்ளே பதிஞ்சு போகுது. ஸோ அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்மை அறியாமலே நம்ம தொடங்குகிறோம். ஸோ அது குறித்தாக நடக்கக்கூடிய ஏமாற்று வேலைகளுக்கு நம்மளை அறியாமலே நம்ம பலியாயிடுறோம்.
ஸோ அடுத்த 12வது பயஸ்க்கு பேர் லைக்கிங் பயஸ். இது எப்படின்னா, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு மதத்தையோ ஏதோ ஒரு கான்செப்டையோ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவையோ விற்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, நம்மள மாதிரியே பார்க்குறதுக்கு நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய, நம்ம மொழி பேசக்கூடிய, நம்ம ஊரை சேர்ந்த ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நம்மக்கிட்ட விற்பனை பண்ணாங்கன்னா நம்ம ஈஸியாக அதை வாங்கிடுவோம். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிற ஒருத்தர் யாரோ ஒரு ஊர்லேருந்து வந்தவர், அவர் வந்து உங்ககிட்ட பொருளை விற்க முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத காட்டிலும், உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு பாண்டிங் வரும். ஸோ இதை எல்லா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஓனர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸ், சக்ஸஸ்ஃபுல் கல்ட் குரூப்ஸ், இவங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ யார்கிட்ட யாரை அனுப்பி பேச வைக்கணும்னு தெரிஞ்சு தான் உங்களுக்கு அவங்க ஆளை அனுப்புகிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்கிட்ட பேசுகிறதுக்கு இந்த யெகோவாஸ் விட்னஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ரிலீஜியனை நம்மக்கிட்ட செல் பண்ணுறதுக்கு யாரை கண்டுபிடிச்சி அனுப்பிச்சாங்கன்னா, ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு மலையாளி லேடியை கண்டுபிடிச்சி என்கிட்ட பேசுகிறதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். எனக்கு தமிழ் தெரியும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட தமிழ் பேசக்கூடிய ஒரு ஆளை அனுப்புவோம், அப்போ தான் இவங்களை ஈஸியாக நமக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ நீங்களும் தமிழா, நானும் தமிழ், நம்ம எல்லோரும் இந்த கல்ச்சர், நமக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் இது சொல்யூஷன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் சரி, அல்லது நம்மளோட பாடி லாங்குவேஜை அவங்க வந்து மிமிக் பண்ணாலும் சரி, இயல்பாகவே நம்மளோட மூளை வந்து இவங்க நம்மாள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஸோ அப்படி வரும்பொழுது இவங்க நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் எளிதாக வந்துடுறதுனால, அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் அந்த பொருளையோ ஐடியாவையோ வாங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகுது அப்படிங்கிறாரு ஆத்தர். ஸோ ஆஸ் ஐ செட், இந்த புக்கில் வந்து 91 விதமான பயசிஸ் இருக்குது. அதில் நான் இப்போது 12 பயசிஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான பயசிஸை பற்றி நம்ம பேசலாம். பட் இஃப் யூ கெட் அ சான்ஸ், இந்த புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பாருங்கள். இது நம்மளுக்கு நிஜமாகவே பல சந்தர்ப்பங்களில் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். நமக்குள்ளே என்ன பயஸ் இருக்குங்கிறது நமக்கே தெரியாது இல்லையா? அதை மற்றவங்க பார்த்து சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ எனக்கு என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது, அது இன்னொருத்தர் பார்த்து சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியாக நமக்கு என்ன தெரியாது அப்படிங்கிற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you in the next video.